ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொன்னால், நான் இப்போ நைட் 9:30 இருக்கும், ராத்திரி 9:30 மணி இருக்கும். நான் நாய்க்கு பூனைகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்க போகிறேன். வாங்க என் கூட நான் எப்படி நாய் பூனைகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். நைட் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நாய் பூனைகளுக்கு சாப்பாடு வைப்பேன். பார்த்தீங்களா, என்னை பார்த்தோன்னே எப்படி துள்ளி குதிச்சு ஓடி வருதுங்க. ஸ்டாப். ஏய், என்ன பண்ணுறீங்க? என்னை இறங்க விடாமல் என்னை தள்ளிட்டு படியில் வா. இந்தா லூனா, அந்த பக்கம் வா. ரெண்டு பேர் இந்த பிளேட்டுக்கு வாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே தான் வைப்பேன். ஏன்னா சரியான வெயில் காலம், இது தண்ணி குடிக்கிறது ரொம்ப குறைவு. அதனால் இப்படி சமைச்சு வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் 10 பூனை இருந்துச்சு. நைட் டைமில் மரநாய் வரும். இங்கே பின்னாடி பெரிய தோட்டம் மாதிரி இருக்குல்ல, மேலே மரங்கள்லாம் இருக்குது, பின்னாடி காடு மாதிரி இருக்கும். அதனால் நைட் மரநாய் வரும். நாங்களே 2-3 வட்டம் பார்த்துருக்கோம். அது நம்மளோட சின்ன பூனை 2 பிடிச்சிட்டு போயிடுச்சு. பாருங்கள், இப்போ 9:30 மணிக்கு மேலே ஆகுது. ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீடு ரோட்டோரத்தில் தான் இருக்குது. இது நம்ம கேட். வெளியே பாருங்கள் எப்படி ஜெகஜோதியாக இருக்குன்னு. முன்னாடியே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை ஒன்று இருக்குது. ஒம்போதரை மணிக்கு மக்கள்லாம் பாருங்கள் எப்படி பரபரப்பாக போய்கிட்டு இருக்காங்கன்னு. நான் கேட்டுக்கு உள்ளே இருந்து எடுக்கிறேன். கேட்டுக்கு வெளியே போகாமல் உள்ளே இருந்தே எடுத்தேன். எப்போவுமே இந்த டைமுக்கு தான் நாய் பூனைகளுக்கெல்லாம் நான் சாப்பாடு வைக்கிறது. நாய் வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடும். பூனைங்க ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடும். எப்போவுமே பொறுமையாக சாப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே கேட்பாங்க, என்னென்னா நாய் பூனையை கடிக்காதா, விரட்டாதா அப்படின்னு. நம்ம நாய் பூனைகளெல்லாம் விரட்டாது. ஏன்னா சின்னதுலேருந்து ஒன்றாவே வளர்ந்தனால அப்படி. அங்கே தூரத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள் வெள்ளை பூனை, அந்த உட்காந்துருக்கு வெள்ளை பூனை. அதுதான் ஃபஸ்ட்டாக நாங்கள் கொண்டு வந்த பூனை. அது சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த நாயோடையே தான் இருக்கும், லூனாவோடையே தான் இருக்கும். அப்போ நாயும் ஒரு 4 மாதம் குட்டி, 5 மாதம் குட்டி தான். 2 பேரும் ஒன்றாவே தான் வளர்ந்துச்சுங்க. இப்போ அது போட்ட குட்டி தான் இது எல்லாமே. நாய் சாப்பிட்டு முடிச்சிருச்சு வேகமாக. இப்போ அதை அப்படி பாத்ரூமுக்கு விட்டுட்டு போ லூனா, போடா போ. பின்னாடி பக்கம் லைட் போடாமல் வந்துட்டேன். அது பாத்ரூமுக்கு போயிடுச்சு. அதான் அதோட வேலையை கரெக்டாக செய்யும் பாருங்கள். ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. இப்போ பாத்ரூம் போயிடுச்சு. இது பக்கத்து வீட்டு பூனை. அது சரியான பயம். நம்ம கிட்ட போனாலே ஓடிடும். இந்த பூனைகளோடலாம் உட்காந்து சாப்பிடாது. நம்ம பூனைகளும் விடாதுங்க, விரட்டிடுங்க. நாய் வந்துருச்சு. அதில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா வா
என்ன சொன்னாலும் கேட்குங்க. இப்போ கரெக்டாக சாப்பாடு வச்சேனா, சாப்பிட்டுச்சா, பாத்ரூம் போயிட்டு வந்துருச்சா, இப்போ தண்ணி வைக்கணும். தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும், கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளாடும், அப்புறம் வந்து மேலே படுத்துரும். பூனைகள்கிட்ட சாப்பாடை பறித்து சாப்பிட்றதோ, பூனைகளை கடிக்கிறதோ அந்த பழக்கமே கிடையாது. என் பக்கத்தில் இருக்க அங்கே இருக்குல்ல பூனை, அது தான் அம்மா பூனை. அதுதான் ஃபஸ்ட்டாக நாங்கள் கொண்டு வந்த பூனை. இந்த நாயோடு சேர்ந்து தான் வளர்ந்துச்சு சின்னதில். இங்கே இருக்குல்ல இது, அது போட்ட குட்டிக தான் இது எல்லாமே. உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ பூனைக்கு பாருங்கள், ஒரு பிளேட்டை காலி பண்ணிடுச்சுங்க. அம்மா பூனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பிளேட் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த பிளேட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க பூனை, ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடுங்க. இந்த தட்டில் சாப்பிட்ற இந்த 4 பூனையுமே அந்த பூனை விட்டு குட்டிக தான். இது பெருசாக இருக்கிற 3மே ஃபஸ்ட்டாக போட்டது. அது சின்ன குட்டி வந்து அடுத்த போட்ட குட்டி. அது பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கு மிச்சம் வச்சுட்டு போனால் வந்து சாப்பிடும். நான் எப்போயுமே கொஞ்சம் சாப்பாடு தனியாக அதுக்கு வைப்பேன். ஆனால் நம்ம கிட்ட போனாலே ஓடிடும். நம்ம எல்லாம் மேலே போனதுக்கப்புறம் தட்டில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் வந்து சாப்பிடும். பார்த்தீங்களா, பக்கத்துலேயே வராது. பக்கத்து வீட்டு பூனை தான், ஆனால் பக்கத்துலேயே வராது. ரொம்ப பயப்படும் ஆக்களை பார்த்தா. நம்ம பூனைகள்லாம் ஆக்களோடையே தான் இருக்குங்க, நம்ம கூடவே தான் இருக்குங்க. லூனா, நாய்க்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு. எப்படியும் நாய்க்கு சாப்பாடு வைக்க ஒரு 20 நிமிஷமாவது ஆகிரும். அதை சாப்பிட்டு அதோட வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 மணி ஆக போகுது. 9:30க்கு சாப்பாடு வைக்க வந்தோமா, 10 மணி ஆக போகுது. ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இவ்வளோ வெளிச்சமாக. முன்னாடி தெரிகிறது தான் கடை, சாப்பாட்டு கடை, ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் நான் டெய்லி நாய் பூனைகளுக்கெல்லாம் சாப்பாடு வைப்பேன்.